ஹை கைஸ், இது மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாளா சுட்டாலே புல்லட்டானா தெரிக்கிற சட்டு கோனேசானா ஆயாபூல் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பர் டைரிஸ்னு புதுசு ஒரு கேம் இருக்குது. ஸோ இந்த கேம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சிறியாவளுக்கு போயிடலாம். ஸோ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஹலோ நெய்பரோட ஒன்னோட கண்டினியூஷன் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பர் 2 கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பர் டைரிஸு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்கி இருக்கான இந்த கேமோட ப்ரொட்டாகனிஸ்டோட மெமரிஸ் கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த கேமோட இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சுலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கேம் எப்படி டார்க் ஹில் ஸ்டோரி மோட்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி தான் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இது நெய்பரை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் நெய்பரே இருக்க மாட்டா. அதில் மோஸ்ட்டாக அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மெமரிஸ்லாம் அதில் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சின்ன வயசில் ஹலோ நெய்பரோட பையன் ஆரன்சனோட விளாண்டது அதெல்லாம் அந்த மெமரிஸ் நம்ம கலெக்ட் பண்ணோம். ஸோ அடுத்து தங்கச்சி கூட விளாண்டது, அதாவது ஹலோ நெய்பர் பொண்ணோட விளாண்டது, அதெல்லாம் நம்ம மெமரிஸ் கலெக்ட் பண்ணணும். ஸோ ஹெல்ப் நிக்கி ரிமெம்பர் வாட் ஹேப்பன் டு இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆரன் சர்ச் நிக்கிஸ் மெமரி. அதாச்சும் அவன் நிக்கி ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டுக்கு ஆரான் சருக்கு என்னாச்சு, அவன் மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் சின்ன வயசில் நடந்ததெல்லாம் என்ன, அதெல்லாம் அந்த மிஸ்ட்ரிலாம் சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஆரான்சன். இப்போ ஃபோட்டோவில் காமிச்சது யாருன்னா ஆரான்சன், அதாவது ஹலோ நெய்பரோட பையன். ஸோ இப்போ காமிக்கிறாங்க. இது ஹலோ நெய்பர் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேடி டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். பிகாஸ் இருக்குது ஏன்னா இந்த கேம் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதில் ஹலோ நெய்பர் டிஃப்ரெண்ட்டாக இருப்போம், நம்ம அப்படியே தான் இருப்போம். இவன் தான் லைட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறான் பார்த்தீங்களா. ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நெய்பர் இருக்க மாட்டேன். இப்போ நெய்பர் இருக்கிற மாதிரி காமிச்சாங்களா, ஆனால் நெய்பர் ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே போனால் இருக்க மாட்டான். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த கேம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் லைட்டாக அந்த மாதிரி கிளிச்சாக அது என்னென்னு தெரில. இங்கே பார்த்தீங்களா சைடில் கால் தெரியுது பார்த்தீங்களா, லைட்டாக அந்த மாதிரி கோலர் ஆகும். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இது பாருங்க, இப்போ பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னு. ஸோ இதில் நெய்பர் இருக்க மாட்டான். ஸோ உள்ளே காமிக்கிறாங்களா, இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நெய்பர் காமிச்சாங்க, ஆனால் உள்ளே போன நெய்பர்லாம் இருக்க மாட்டான். ஸோ இது லெவலாக இருக்கும் இதில். ஸோ எப்படி இருக்குன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மெமரிஸ்லாம் ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்துக்கணும். ஸோ அதுக்குள்ளே நான் உள்ளே வந்துட்டேன், நான் வெளியே தானே நின்றுருந்தேன். உள்ளே அவங்களே கூப்பிட்டு வந்துட்டானுக்குள்ளே இருக்குது. அவங்களே உள்ளே கூப்பிட்டு வந்துட்டானுங்க பாருங்களேன். ஸோ இப்போ இன்ட்ரோலாம் இப்படி சாவடிக்க பாருங்க. இப்போ அவங்களே ஸ்வைப் பண்ணுறாங்க, நான் வெறும் பட்டனை மட்டும் தான் அழுத்துறேன், அவங்களே கூப்பிட்டு போயிருந்துருக்கானுங்க பாருங்களேன். வீடியோ எடுக்கணுமா, எங்கே வீடியோ, இது வீடியோ எடுக்கணும் போல இருக்குது. தெரிஞ்சு திங்ஸ்லாம் நம்ம வீடியோ எடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் போல இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்து எட்டி பார்க்குறான். ராமன் புக்ஸை நான் அதை வீட்டில் பார்த்தேன், வீட்டு முன்னாடி போயிட்டு இருக்கு, நான் சின்ன வயசில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னாச்சு, அடுத்த ஃபோட்டோ எடுத்துட்டோம், அவ்வளோதான் போல இருக்குன்னது. மை சூன் டு பி த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ரெஸ்டு எல்லோ நோட் புக் ஸ்ட்ரீட். ஏதோ எல்லோ நோட் புக் எடுத்தானா. ஸோ அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். எனக்கு மெமரி இது கிடச்சிருச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. பிகாஸ் இது மெமரிஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சப்படி இது ஆக்ட் 1 ஆக்ட் 2 ஆக்ட் 3லாம் கிடையாது. ஃபுல்லாக லெவலாக இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டாலே போதும், அவ்வளோ டேரெக்டாக அவங்களே நம்ம வீட்டில் டெவலப் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருங்க, இப்போ எங்கே இருக்கும், நம்ம இது அடுத்த லெவல் போயிடுச்சுன்னு வர தெரியலங்க, பார்ப்போம். என்னது இது, இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கும், அது அங்கே தான் அவன் வீடு இருக்குது. ஸோ காமிக்கிறானுங்க. ஸோ இப்போ எங்கேயோ ஏதோ எடுக்கணும் போல இருக்குது. சீக்கிரம் தெரியும்டா. ஸோ இப்போ சாவி எடுக்கணும், அடுத்து இன்னொன்று ஏதோ எடுக்க சொல்கிறாங்க. ஸோ நெய்பர் அங்கே படுத்துனானா அவ்வளோதான், அந்த நெய்பர் இன்னும் நம்மளை தொத்த மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ புதுசாக இது கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், பைனாகுலர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இங்கேருந்து குதிப்போம் நம்ம ஃபஸ்ட்டு. ஸோ நெய்பர் நம்மளை துரத்துமானா என்னென்னு வரத்தில் இருங்க, பார்த்து போதுக்கோ. நெய்பரே துரத்துவியாடா, கொஞ்சம் சொன்னேன்னா நாங்கள் பார்த்து இருந்துப்பேன். இந்த கேமில் துரத்துவான என்னென்னு வரத்தரல, படுத்து கிடக்க. ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அவன் இல்லை, ஆனால் இதில் இருக்கான்னு நினைக்கிறேன். அதில் ரெட் கலரில் காமிக்குது ஒரு மாதிரி. ரெட் கலர்னாலே டேஞ்சர் தான். ஸோ கண்டிப்பாக இந்த இதில் அவன் இருப்பான் தான் நினைக்கிறேன். ஸோ லைட்டாக அது மாதிரி தான் இருக்கு பாருங்க. அவன் குதிக்கிற ஸ்டைல்லாம் அதே தவக்கா ஸ்டைல் தான், கொஞ்சம் ஹை ஜம்ப்பாக குடிக்க மாட்டேங்க அவன், அவ்வளோதான். ஸோ இங்கே தான் ஏதோ இது இருக்குது. இதுவாடா, இது கிடையாது. நம்ம உள்ளே போகணும், வீட்டுக்குள்ளே போயணும். அந்த ஆர்கீஸ் அடைச்சி வச்சுட்டாங்க. இந்த இவனுக்கு இதான் வேலையே, ஏதாச்சும் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டே இருப்பேன்டா. திறந்து வச்சுருந்தா அப்படி என்னடா, இவனுக்கு இதான் வேலையே, ஏதாச்சும் அடைச்சி போட்டு வச்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ,
கண்ணாடி உடச்சான் வேறு வருவானே. நமக்கு இந்த கேமில் நம்ம அந்தளவுக்கு வேகமாக ஓட மாட்டோம், கொஞ்சம் பொறுமையாக தான் ஓடுவோம். ஸோ இப்போ அவன் எங்கே இருக்கான்னு வர தெரில. இருங்க, அவன் எந்திக்கல, எனக்கு தெரிஞ்சு எந்திக்க மாட்டான் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில். ஸோ திறப்போம். ஸோ இது என்னது, இல்லை கதவு அதுவே சாத்துது. ஏய் தம்பி ஏதோ சரியில்லை, இது பூட்டி இருக்குது. ஸோ இருங்க திறந்து பார்ப்போம். இது என்னது, என்னமோ தரானுங்க, நான் வாடி எடுத்து வைக்கிறேன் அவ்வளோதான். ஸோ இது இன்னொன்று ஏதோ தரானுங்க. இது என்னது, புதுசு புதுசாக இருக்குது. ஸோ இங்கே தான் சாவி பொண்ணு போல இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சாவி நம்மகிட்ட இல்லை, நம்ம மேலே போய் சாவி தேடி பார்ப்போம் நம்ம. ஸோ ஆனால் இந்த கேமில் ரொம்ப பொறுமையாக நடக்கிறாங்க பாருங்களேன். இந்த இது வேறு சால்வ் பண்ணணும் போல இருக்குது. ஸோ பசில் மாதிரி இல்லை, அப்படியே லிவர் அழுத்தினா அவ்வளோதான் போல இருக்குது. ஏன்டா அது டார்க் டெல்லில் கூட கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கேமரா வச்சுருந்தாங்கன்னா, அந்த டார்க் டெல் 2ல் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருந்துருப்பாங்கன்னா வந்து ஒரு பசில் மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஹலோ நெய்பர் 2 மொபைல் வெர்ஷன்லேயே விட்டுருந்துருக்கலாம். இது மட்டும் ஹலோ நெய்பர் 2 மட்டும் மொபைல் வெர்ஷனில் விட மாட்டேங்காங்கன்னு தான் தெரில. விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். டார்க் டெல் 2, 3லாம் வந்து நல்லா மொபைல் வெர்ஷனில் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணும், நான் என்ன பண்ணணும் எனக்கே தரலையே. என்ன கேமரா எடுக்கணுமா, எடுத்துட்டேன். ஓ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளும் வந்து ஆரம்பிச்சு அதாவது சரவணையோட பையனை விளாடுறோம். ஸோ விளாண்டுட்டு இருக்கோம் அந்த காரை வச்சு நம்ம சின்ன வயசுலாம் விளாண்டோம்னால ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோ அது காமிக்கிறாங்க பாருங்கள். நம்ம கையில் ரிமோட் வச்சு விளாட்றோம், இவன் பார்க்குறான், அலோனேபரோட பையன் பார்க்குறான். இது வந்து நல்ல மெமரியாக இருந்துச்சு, நல்ல காராக இருந்துச்சு, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து விளாண்டோம் அப்படின்னு போடுறோம். சரி அடுத்த இது போயிடலாம். ஸோ அடுத்து வேறு எப்படி இருக்க போது தெரில, ஆனால் நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸு மேப் நல்லா இருக்குது. இதே இன்ஜினை போய் ஹலோ நெய்பர் 1ல் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இல்லைனா இதே இன்ஜினை வச்சு ஹலோ நெய்பர் 2 மொபைல் வெர்ஷன் சொல்லி ஒன்று செஞ்சுருக்கலாம். அது அப்படி செஞ்சுருந்தா வச்சு நல்லா இருந்திருக்கும். இவனுங்க ஒன்றுமே செய்யாமல் புதுசாக வந்து டைரிஸ்னு ஒன்று செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்காது டைரிஸ்னால். ஏன்னா இது வெறும் அவன் மெமரி கலெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், மிச்சப்படி பெருசாக ஒன்றுமே இருக்காது. நம்ம ஃபோட்டோ எடுத்தோடனே அவனை மறுபடியும் வீட்டுக்கு வந்து அதெல்லாம் வைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம அடைச்சி கிடப்போம். இது ஒரு லாஜிக்கே இல்லாமல் முட்டாத்தனமாக இருக்கும். எனக்கே அசிங்கமாக திட்டலான்னு தோணும். பட் ஆனால் இது விளாண்டு தான் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளே இந்த மாதிரி அடைச்சி போட்டு வச்சுருந்துருப்போம், நம்ம அதுலேருந்து தப்பிக்கிறோமா. ஸோ இது பார்க்க உங்களுக்குலாம் கண்டிப்பாக எப்படி இருக்கு தெரியுமா, அசிங்கமாக திட்டணுன்னு தான் தோணும். ஆனால் இது லாஜிக்கே எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருந்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது, விளாண்டு தான் ஆகணும். இப்படி ஒரு கேம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்காலும் நான் போட்டிருக்கேன். சீக்கிரம் ஓடாடா இங்கே பாருங்கள். இது என்ன லாஜிக்னே புரியல. இவன் ஒரு சைடு மட்டும் தான் அடிக்கிறான், அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சிருச்சு பாருங்களேன். சீக்கிரம் இது உடைக்காமோ, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் இப்படி குடி தான் போவோம் போங்கடா. ஸோ சீக்கிரம் இங்கேருந்து தான் குதிக்க முடியும். குதிக்க முடியாது. இது என்ன இது புதுசாக இருக்குது. டெய்லி கிஃப்டாக ஏண்டா ஷூவெல்லாம் கிஃப்டாக தெரியுங்க, இதை வச்சு உங்கள் அடிக்கலாம்டா அப்படி தானே எனக்கு தோணுது. இதெல்லாம் கிஃப்டாக தரானுங்க பாருங்களேன். நம்ம எங்கே போகணுன்னு வர தெரில, நான் வாட்டி போகிறேன். அந்த நெய்பர் அங்கே படுத்து கிடக்காங்க. தம்பி இருங்க, அவனை போய் வெறுப்பேற்றினா அப்படி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வணக்கம் நம்ம மாப்பிள்ள தேனியிலிருந்து பிடிச்சிட்டோம். ஒப்போ எப்படி பிடிச்சான் பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியில் அவனை பிடிச்சிட்டான். நம்மளை ஒரு மாதிரி கேள்விக்குரிய ஒரு மாதிரி கொடூரமாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தப்பிச்சாச்சு எப்படியோ நம்ம. ஸோ சீக்கிரம் ஓடாடா உடச்சிட்டோமா. இப்போ சீக்கிரம் அதை போட்டு சீக்கிரம் இதையே ஸோ நம்மளை துரத்துற மாதிரி இந்த ஆப்ஷனே கிடையாது போல இருக்குது. கிட்ட போனால் அவ்வளோதான் பிடிச்சிடும், அப்படி தான் இருக்குது. அவனை துரத்தவும் மாட்டிக்கான், என்னென்னு தெரியல, ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருக்கான். நம்மளை துரத்த மாட்டா போல இருக்குது இந்த கேமில். வணக்கம்டா மாப்பிள்ள, ஓடு சார் விட்டுருங்க சார் கேள்விக்குறியாக வருது. அப்படி தான் அது மாதிரிலாம் பிடிக்கக்கூடாது. வெளியே தாண்டா இருக்கேன், அதுக்கே பிடிக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சு அதே இன்ஜின் தான் நினைக்கிறேன். கிராஃபிக்ஸ் தான் கொஞ்சம் லைட்டாக மாற்றி இருந்திருக்காங்க, இன்ஜினில் கொஞ்சம் லைட்டாக அப்டேட்ஸ் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மிச்சபடி அவனை விட்டு வரும்போது வந்து அந்த ஹலோ நெய்பர் 1ல் பண்ணுற மாதிரியே தான் வரான். ஸோ அப்போலாம் கண்டிப்பாக அது அதே இன்ஜின் தான். இதுவும் கிராஃபிக்ஸ் என்னடா இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு கொடுக்கவே இல்லைடா, அவனுங்களாக ஒன்று தரானுங்க பாருங்கள். ஸோ அதே இன்ஜின் தான் நல்லா தெரியுது பார்த்தாலே. ஆனால் குதிக்கிற ஸ்டைல் இப்படி இருக்குது, ஆனால் டபுள் ஜம்ப்பு தான் இல்லை, டபுள் ஜம்ப்பு தான் நல்லா இருந்திருக்கும். ஸோ மறுபடியும் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகணுன்னு தெரில, இங்கே சுற்றி பார்ப்போம். இப்போ எங்கே போகணுன்னு காமிக்க மாட்டேங்க, இதோ இப்படி தான் போகணும் போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவன் வீட்டுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதோ அப்பா மேலே போய் அவனை போல இருக்குது. இருங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுப்போம், முக்கியமானது எடுத்து வச்சுப்போம். தோப்போம்
இதையும் எடுத்து வச்சுப்போம். ஸோ வேறு என்ன ரூம்ன்றது இதில் சவுண்ட் ட்ராப்லாம் வச்சுருக்க மாட்டால. ஸோ சவுண்ட் ட்ராப் டார்க் இல்லை, சவுண்ட் ட்ராப்லாம் வச்சுருக்குறது இல்லை, ட்ராப்பே வச்சுருந்துருக்க மாட்டாங்க. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு வேறு என்ன இருக்குது, இது நம்ம அழுத்தி விட்டாகணும். அழுத்தி விட்றா. ஸோ மறுபடியும் இதை மறுபடியும் இப்படி அழுத்தி விட முடியுதா பார்ப்பான். அந்த மறுபடியும் கேமரா வந்துடுச்சு. இது மேலே நின்னா எனக்கு தெரிஞ்சு அவன் கண்டுபிடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ நான் குருட்டுத்தனமான ஒரு செயல் செய்யலான்னு இருக்கேன். இங்கே உள்ள வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கக்கூடாது, அவர் குருட்டுத்தனமான வேலை செய்ய போகிறேன். நம்மளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லிவர் அழுத்த போகிறோம். அழுத்திட்டு இப்போ இந்த கதவை இப்போ மேலே வம்புக்குனே ஏறி இந்த மாதிரி போக போகிறோம். ஸோ இப்போ கேள்விக்குறியாக வருதா. இப்போ என்னாச்சு, தலைவன் இப்போ வருவான் மேலே. ஸோ இவன் வரணுன்னே தான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ கேள்விக்குறி இப்படி வருதுடா. ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குடா. அப்படிலாம் போடாதீங்கடா. ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது, பார்க்கவே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. செஞ்சு போடாதீங்க. இப்போ கேள்விக்குறிலாம் வருது. கிட்ட இருக்கானோ அவன். அதுக்குள்ளே வரதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அவன் வரதுக்குள்ளே கண்டிப்பாக வேலை முடிச்சிடுவேன். இந்த எலக்ட்ரிக் கனெக்ஷன் அந்த சைடு எங்கேயோ கொடுத்துருக்கு. இவங்களாம் மேலே அங்கெல்லாம் போனால் நான் எப்படா எடுப்பேன். யாரா நீங்களாம் கொஞ்சமாச்சா. இது திறப்போம். ஸோ இது திறந்து விட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் திறந்து விடுவோம். இங்கே உள்ள அப்படியே இது இப்படி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா திறந்துருக்கும். இது கேமரா போயிருந்துருக்கும். இதுக்கு மேலே ஏறி நான் என்னடா பண்ண போகிறேன். இங்கே ஏதோ இருக்குன்னு அந்த ஒரு சாவி வச்சுருந்துருக்கானுங்க. இந்த சாவியை எடுத்துகிட்டு போய் நான் எங்கேயும் யூஸ் பண்ணணும். இங்கே ஒரு குரோபார் வச்சு உடைக்கிறது இருக்குது. இங்கே உடச்சிடுவோம். நம்ம இதையும் உடைப்போம். நமக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கலாமே. உடங்கி இப்போ ஸ்மாஷ் பண்ண அவனுக்கு கேட்டுருமே. இருங்க, ஒரே கேள்விக்குறியாக போடுவானுங்க. பார்க்க கொடூரமாக இருக்கும். இருங்க, இல்லை அவனுக்கு கேட்கல. அண்ணாடி உடச்சா அவனுக்கு கேட்காது. கேமரா முன்னாடி போய் சிக்கினா மட்டும்தான் அவனுக்கு கேட்கும். அப்போ வாங்க, இப்போ அவன் கீழே தானே இருப்பான். இருங்க, அழுத்தி விடு. இப்போ கேமராவில் போய் மாட்டிக்கோ. இப்போ கேள்விக்குறியாக போடுங்க. இப்போ போடுங்கடா. இப்போ நெய்பர் இப்போ எப்படி வருவான். இப்போ நான் இங்கெல்லாம் இருக்கேன், எப்படி வருவான். வாடா, இப்போ முடிஞ்சா இப்படி வருவான். இல்லை இப்படி வர சான்ஸ் இருக்குல்ல, வருவான். ஸோ பார்ப்போம் வரானா இல்லையான்னு பார்ப்போம். என்னடா இத்தனை கேள்விக்குறி போடுறீங்க. தம்பி, கேள்விக்குறியெல்லாம் இப்படி இவ்வளோ போடக்கூடாதா. பார்க்கவே கொடூரமாக இருக்குது. ஸோ அவ்வளோ கேள்விக்குறி போடுறானுங்க. ஸோ எங்கே தம்பி இருக்க. அவன் எங்கே போயிருக்கான்னு வர தெரில. இருங்க பார்ப்போம். மாடியிலேருந்து தான் வருவாங்க கண்டிப்பாக. நம்ம பண்ண வேலைக்கு அவன் மாடியிலேருந்து தானே வருவான் அவன். ஸோ த்ரோ பண்ணுற ஆப்ஷனே இல்லை கீஸ், பாருங்களேன். ஏன்னா எடுத்து தான் போல இருக்குது. அவ்வளோ த்ரோ பண்ணுற ஆப்ஷனே கிடையாது போல இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம விளாட போகிறது ஒரு லெவலு, அது முடிச்சதுக்கப்புறமா அடுத்து நமக்கு வேறு வேலையே கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணுற ஆப்ஷனே இதில் வைக்கல. த்ரோ பண்ணால் எங்கேயாவது தொலைஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி த்ரோ பண்ணுற ஆப்ஷன் இதில் வைக்கல. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளால் போக முடியல. பார்த்தீங்களா, அடப்பாய் என்ன ஆப்ஷன் தான் அதில் கண்ட்ராய்விங். பட் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளாலே போக முடியல. ஸோ நம்ம சீக்கிரம் அவன் வீட்டுக்குள்ளே போய் வேலையை பார்ப்போம். அவன் எங்கே சுற்றுறான்னு வரத்தரல. தேவையே இல்லாமல் கேமரா முன்னாடி போய் நின்று அதில் போய் மாட்டி இப்போ அவன் உள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அவன். ஸோ நல்லா தெரியும். கண்ணாடி உடைக்கிறதும் கஷ்டம். ஏன்னா கண்ணாடி உடைக்கிற, ஏன்னா நம்மளால் திங்ஸ் தூக்கி போட முடியாது. கையை வச்சானா உடைக்கிறாங்க, அப்படியே உடச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே தான் சுற்றுறாங்க. டெஸ்ட்டு மிஸ். நான் இன்னும் 5 செகண்ட் லேட்டாக போயிருந்தா அவ்வளோதான். கதவை திறக்கும் போது சர்ப்ரைஸ் அப்படின்னு நிற்பான். அவ்வளோ பிடிச்சிருவான். ஸோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன் நான். பிடிச்சா அவ்வளோதான். எனக்கு பிடிச்சா பிரச்சனை கிடையாது. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும்ல, அதான் பிரச்சனையே இங்கே. தம்பி பார்க்கல. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கதவை அடி போன தடவை வச்சுக்கலாம். இந்த கதவாக இருக்காது. ஸோ நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் தேடுவோம். இது புதுசாக இருக்குது. இங்கே ஒரு லிவர் இருக்குது. சரி, நான் வாடி அழுத்தி விட்றேன். நான் வாடி அழுத்தி விட வேண்டியதான். இங்கே வச்சுருக்கானுங்க டோரை. ஸோ அவனை நம்ம எப்படி மேலே போகணும். எனக்கே இப்படி போகணுமா, இப்படி போயிட்டு அங்கே ஒரு கேமரா வச்சு அதில் தான் மாட்டி அவன் உள்ளெல்லாம் வர ஆரம்பித்தான். இதுதான் நம்ம வீடியோ எடுத்தவன் போல இருக்கான். அந்த வீடியோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் போல இருக்குது. அவன் இது கடையில் கொடுத்தா காசு தருவாங்க போல இருக்குது, இந்த கேசட்லாம் கொடுத்தா. ஸோ நம்ம இன்னொரு ஃப்ரெண்டும் நம்மளும் இதை போய் பார்த்திங்கன்னா கொடுக்குறோம், கடையில் கொடுக்குறோம். ஆனால் ஆறான் என்னாச்சுன்னு தெரில. என்னை பார்த்துட்டு அவன் வாட்டிக்கு போயிட்டேன் அவங்க அப்பா மேலே பயத்தால். ஸோ நான் அடுத்து என்னாச்சுன்னா வாங்கியிருக்கோம். நம்ம கேசட் வாங்கி அது வீடியோ கேமில் போட நம்மளும் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டும் போட்டிருக்கோம். அலோனேபரோட பையன் இல்லை, அவன் பார்த்திங்கன்னா ஒரு பணக்கார பையன். அவன் நான் இந்த அலோனேபரோட பையன் ஒரு பணக்காரன். அதாவது அலோனேபர் பணக்காரன். ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு வச்சுட்டு இருக்கான். ஸோ அதனால் ரிச் கிட் வாஸ் அஃப்ரேட் ஆஃப் ஆரான்.
இல்லை என்ன இருக்குன்னா வந்து இந்த பணக்கார பையன் வந்து ஆரனை பார்த்து பயந்துருக்கானே, இன்னொரு ஃப்ரெண்டுனால அவன் பணக்காரன். இப்போ நம்ம கிட்ட உட்காந்துருக்கான அவன் பணக்காரன், அவன் பார்த்தீங்கன்னா ஆரனை பார்த்து பயந்துருக்கானா, அந்த ஆரன் வரலையா, அவனை பார்த்து என்ன பயப்படுற, அவன் என்ன பண்ணான்னு தெரில. ஸோ அவங்க அப்பாவை பார்த்து பயப்படுறாங்கள இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஈஸ் முடிச்சிட்டோம் எப்படியோ. ஸோ அடுத்த லெவல் போவோம். ஹலோ நெய்பர் டைரிஸ், பேரே வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, இது டைரிஸ்னு போட்டுருக்காங்க. ஸோ இது பகா கேம்ஸ் டார்க் ரிடல் வச்சுருப்பாங்களே, அதுதான் டைட்டில் செம்மையாக வைக்கிறாங்க. டார்க் ரிடல் 1, டார்க் ரிடல் 2, த மார்ஸ், டார்க் ரிடல் 3 த ஸ்டேஞ்ச் ஹில் அப்படின்னு, டார்க் ரிடல் 3 த ஸ்டேஞ்ச் ஹில் அப்படின்லாம் போட்டு வச்சு நல்லா பண்ணுறாங்க. வர்றா பாட்டை தொட்டாலே பட்டா சானா வேடிக்கிற 10,000 வாழா, சுட்டாலே புல்லட்டானா தெரிக்கிற சட்டு கோணேசானா ஆயா உள்ள, தொட்டாலே பட்டாசானா வெடிக்கிற 10,000 வாழா, சுட்டாலே புல்லட்டானா தெரிக்கிற சட்டு கோணேசானா. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், என்னடா அவன் நடந்து எஞ்சி ஆடிக்கு போகிறான், இனிமேல் அவன் எஞ்சி போகாமல இருக்கு. அட பாவீங்களா, இனிமேல் அவன் எஞ்சி போகாமல இருக்கு எங்க தெரிஞ்சு. ஸோ டே கட்சிலாம் போடாதீங்க, அந்த கேப்பில் வந்து பிடிச்சிட போகிறான்டா. முந்திலாம் வந்து அவன் பெட்லேயே படுத்துருப்பாள், இப்போ எஞ்சி போக ஆரம்பிச்சிட்டான் பாருங்களேன். நல்லா டெலபோர்ட் பண்ணி விட்றது. கோடு சேர்த்து வைக்கணுமா, இதில் கோடு போடணும், எல்லா கோடையும் சேர்த்து வைக்கணும் போல இருக்குது. ஸோ நம்ம வந்து கோடு கலெக்ட் பண்ணணும் போல இருக்குது. அதுக்கு நான் எங்கடா போவேன், அந்த ரூம் வர அன்லாக் பண்ணுங்கிறானுங்க. என்னது இதெல்லாம் இதை த்ரோ பண்ணுறதுக்கு, ஐயோ இதெல்லாம் த்ரோ பண்ணால் அவ்வளோதாங்கி கண்ணாடி உடஞ்சாலும் வந்துடுவான். ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு தூங்கி இருந்தான், அதனால் பார்த்தீங்கன்னா கண்ணாடி உடைக்கும் போது அவன் வரல. இப்போ அவன் முழிச்சிருக்கான், இப்போ கண்டிப்பாக கண்ணாடிலாம் உடச்சா அவ்வளோதான், என் மூஞ்சி உடஞ்சிடும், வந்து பிடிச்சிருவான், அதனால் அதான் பிரச்சனையே. ஸோ இப்போ வந்து என்னது சீக்கிரம் பார்ப்போம். ஐயோ இந்த வழியில் நம்மள்ட்ட இப்போ குரோபார் இல்லைல்ல, குரோபார் இருக்கான்னு வர தரல நம்மள்ட்ட இப்போ. ஸோ இப்போ வந்து குரோபார் நம்மள்ட்ட இல்லைன்னா இருங்க, இது டேரெக்டாக இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணல, இப்படி தான் இன்வென்ட்ரி நம்மள்ட்ட இப்போ குரோபார் இல்லை. ஸோ அதனால் நம்மளால் இப்போ தப்பிக்க முடியாது. ஸோ இப்போ வந்து சீக்கிரம் அந்த கண்ணாடி உடச்சி ஓடு வந்துட போகிறான்டா, வந்துருவான்டா, வாட்டி வந்து நம்மளை பிடிச்சிருவான்டா, ஓடு. ஸோ சீக்கிரம் இந்த டப்பா எடுத்துப்போம், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே போ. இப்போ எங்கே இருக்கான்னு வர தெரில, இருங்க கண்டிப்பாக இருங்க. கண்ணாடி உடச்சா கண்டிப்பாக சவுண்டு கேட்டுருந்தா கேள்விக்குறி வந்துருக்கும்ல. ஆமாம் கீஸ், கேள்விக்குறி வரல. அப்போனா கேள்விக்குறி வந்தால் மட்டும்தான் அவன் வந்து நம்மளை பார்த்துட்டான்னா எங்கேயோ சவுண்டு வருது, நான் சவுண்டு இருக்கிற இடத்துக்கு வரேன், சவுண்டு இருக்கிற இடத்துல நம்ம இருக்கோன்னா அப்போ வருவான். இப்போ அப்போனா வந்து அவனுக்கு கேட்கல உண்மையை சொல்லலாம். அப்போனா நம்ம போகலாம்ல, அவன் போனான். இப்போ அவன் எங்கே சுற்றுறான்னு தான் தெரில. எனக்கு என்ன பிரச்சனைனா வந்து இப்போ அவன் எஞ்சி போகலாம் ஆரம்பிச்சிட்டான். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம பார்த்துருக்கணும். ஏன்னா எஞ்சி போகும்போது வந்து பிடிச்சிட்டானா, இப்போ தூங்கலாம், அங்கே இவங்க பெட்டு எடுத்துட்டாங்க, பெட்டையும் எடுத்துட்டான். ஸோ அதனால இப்போ பார்த்துருக்கோம். இப்போ ஏதோ பேய் வந்து ஒரு ஜாகிங் பண்ணுறான் நாய் அடப்பாய். அவனை அப்படி வரதை பார்த்தா ஏதோ ஒரு துரத்துற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதோ வரானா அங்கேயே சுற்றுறா தம்பி, அண்ணன் உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, அங்கேயே தயவு செஞ்சு சுற்று, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து என்னை பிடி. அவ்வளோதான், பிடிச்சானாலும் இப்போ சோழி முடிஞ்சிடும்ல. ஏன்னா அவன் பிடிச்சிட்டானா மறுபடியும் முதல்ல இருந்துல ஆரம்பிக்கணும். அதான பிரச்சனையே. இந்த மாதிரி ஒரு இடத்துலையா தேட வேண்டியதாக இருக்குது. சரி என்னடா அது. ஸோ இப்போ இங்கே வச்சுருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஏண்டா எல்லா இடத்துலையும் இதாண்டா தரீங்க, இந்த நட்டை அவனா கொடுத்துருவானுங்க பாருங்களேன். ஏண்டா ஏன்னாச்சும் நான் என்னடா பண்ண போகிறோம், இதெல்லாம் என்ன பண்ண முடியுதுன்னு தான் தெரியல. அடப்பா இங்கே என்னடா ஒளியெலாம் முடியுது. அப்போ இங்கே வரைக்கும் வருவான்னு நினைக்கிறேன் அப்போனா. ஸோ அப்போனா இங்கே வரைக்கும் வருவான் அப்போ. ஸோ அவன் வருவாங்கிறதுனால இருங்க. இப்போ சரி அவன் போன மாதிரியே இருந்துச்சு. சரி அவன் தான் போயிருந்துருக்கு போனான். ஸோ இப்போ வந்து இதுன்னு புதுசாக இருக்குது, புதுசாக வச்சுருக்கானுங்க. முக்கியமான பொருள் நம்ம கையில் வச்சுருந்தோன்னா அதை தூக்கி போட மாட்டான் போல இருக்குது, கவனிச்சிங்களா? அதான் அப்போ நம்ம குரோபார் இது சாவின்னு வச்சுருக்கும் போது தூக்கியே போடலாம். ஸோ தேடி பார்த்துட்ருக்கேன், நானும் தேடி பார்த்தேன். என்னது அதுவாடா, இங்கே இது இல்லை. அட போங்கடா, என்னென்னமோ தரானுங்க பாருங்களேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேண்டமாக போடுவோமா அது. அடப்பா இது அதாச்சும் இந்த மாதிரி நம்ம வேலை பார்ப்போம்னு தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோடு கிடச்சுன்னா இன்னொரு கோடு நம்ம ஒரு
10 நம்பரே கூட வச்சு நம்ம ஒரு 9 நம்பர் கொடுத்தா போதும் இல்லை. 0 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 9 நம்பர், இந்த 9 இல்லை 9 நம்பர் 10 நம்பர் இருக்குல்ல. ஏன்னா 0வையும் சேர்த்து இந்த 10 நம்பரே போட்டால் அவ்வளோதான். நம்ம வாட்டி அசால்ட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம்ல. ஸோ அதனால் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, உஷாராக வந்து நீ 2 கோடு இருந்தால் தான் போக முடியுங்கிற மாதிரி இருக்கானுங்க. 2 கோடு இருந்தால் கூட பிரச்சனை, 2 கோடு இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்பயும் நம்ம ரேண்டமாக, ஏன்னா 2 டிஜிட் வேணாம், அதனால் ரேண்டமாக நிறைய நம்பர் போட்டுக்கிட்டே 99 வரைக்கும் இதை நம்பரை போட்டுக்கிட்டே இருந்தால் போதும், முடிஞ்சிடும் அவ்வளோதான். ஸோ அவ்வளோ முடிஞ்சிடும். இந்த மாதிரி நம்ம குருட்டுத்தனமாக ஆளை பார்ப்போம்னு சொல்லி இவனுக்கு எப்படி வச்சுருக்கானுங்க, தம்பி கோடு எடுத்தால் தான் போக முடியும் அந்த மாதிரி செட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோடு வந்து ரேண்டமாக போடுறோமோ இல்லையா, இல்லை அடி கோடு தெரிஞ்சிருந்தாலும் கூட நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் உள்ளே போக முடியாது. ஸோ நல்ல வேலை கேள்விக்குறி வரல, வந்துச்சுன்னா அவனுக்கு சவுண்டு கேட்டுருச்சுன்னு அர்த்தம். கேள்விக்குறி வந்தால் தான் அந்த கேள்விக்குறி தான் நம்ம உசுரே நீ தானே நல்லா போனேன் அப்படின்னு நட்டை அவனா வச்சுருக்கானுங்க. நட்டை தான் அவனா வச்சுருக்கானுங்க, வருது வச்சுருக்கானுங்க. ஸோ வேறு என்ன இருக்கீங்க, நான் ஃபுல்லாக இங்கேயும் தேடி பார்த்துட்டு இங்கே பார்ப்போம். இங்கேயும் நட்டு தான் வச்சுருக்கானுங்கடா. இந்த நட்டை அப்படி வைக்காமல் இருந்தால் முடிக்கலாடா, நட்டு போல் வேறு ஏதாச்சும் வச்சுருந்தா என்னடா, இவன் ஃபுல்லாக நட்டு தான் வச்சுருக்கானுங்க. இது வேறு ஒழிஞ்சிக்கிறானா ஏன்டா, முதலே சொல்ல மாட்டீங்களாடா. ஐயோ நம்ம கிட்ட வரோன்னு சொல்லி டோர் திறந்துச்சா. இங்கே ஒரு நட்டா, என்னை எத்தனை நட்டா வைப்பீங்க. நானும் கோடை தேடி தேடி பார்த்துட்டேன், கிடைக்கவே மாட்டேங்கி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சீக்கிரம் தேடு இதோ இங்கே ஒரு நட்டு. இங்கே எத்தனை நட்டா வைப்பீங்க புரியல. இப்போலாம் நட்டாக இவன் எதுக்கு நான் வீட்டில் இவ்வளோ நட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ஃப்ரிட்ஜிலலாம் இதெல்லாம் நட்டு வைக்கலாம்டா, அதுக்கு நியாயம் வேணாமாடா. ஃப்ரிட்ஜிலலாம் நட்டு போட்டு வச்சுருக்கான் பாருங்களேன். யாரா நீ, எங்கே விட்டா வந்து உங்கள் கக்கூஸில் கூட விட்டா இவன் ஜட்டியில் போடும் போது கூட ஜட்டிலையும் வந்து நட்டு வைப்பான், விட்டா அதிகம் பண்ணுவான் இவன். ஏன்டா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இது என்னது. ஸோ இங்கேயும் இல்லை, நான் மேலே தேடி பார்க்குறேன் போய் இந்த கக்கூஸில் தேடிப்பட்டாச்சு. அங்கேயும் கக்கூஸில் நட்டு வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அப்போதே வச்சுருந்தான். அந்த ரீமேட் பண்ணி பாருங்கள். அடப்பா எல்லாருமே தேடி இதை தேட மறந்துட்டோம். இங்கேயும் தேடி பார்த்தோம்ல, ஆமாம் இங்கேயும் தேடிட்டோம் நம்ம. ஸோ இங்கேயும் இல்லை, ஸோ இங்கேயும் தேடி பார்ப்போம். இதோ இங்கேயும் நட்டு, ஏண்டா நட்டை போடாமல் வச்சுருந்தா அது மாதிரி நட்டு போடாமல். ஐயோ அது வந்துட்டான். எப்படா இது வெளியெல்லாம் வராது, என்னடா ஒரு கீஸ் அது, என்னடா இது மாயாஜல டோர், ஒரு டோரே அங்கே இல்லையே. சரி தம்பி, ஐயோ கேள்விக்குறி வருது. அது என்ன சார் அது, உங்கள் டோரே இல்லை, எப்படி அவன் வந்தாங்க. இந்த ஒயர் மேலே கால் வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். டேய் இது இன்னும் புதுசாக இருக்கு, இது மந்திரம் இங்கே தான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வந்திருக்கானா, புரியல. ஐயோ மாயாஜாலக்காரனாக இருப்பான் போல இருக்காங்க. பார்த்தீங்களா எப்படி வந்தால் பார்த்தீங்களா, ஒரு டோரே இல்லை அங்கே உண்மையே சொல்லலாம். அந்த டோர் வழியாக அவன் எப்படி வரான். ஸோ இதை ஆஃப் பண்ணி விடுது, கரண்ட் ஆஃப் பண்ணி விடுது ஃபஸ்ட்டு. இதுதான் எனக்கு பிரச்சனை, இந்த கரண்ட் பாஸ் ஆகி தான் என்ன போட்டு கொடுக்குது. இந்த கரண்ட் எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போம். புரிஞ்சிருச்சு, இங்கே ஒரு சிசிடிவி இருந்திருக்கு, இது சிசிடிவி தான் நான் போட்டு கொடுத்துருக்கு. இந்த சிசிடிவி ரொட்டேட்டிங் கேமரா போல இருக்குது, இது சுற்றி 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 என்னை அப்படியே போட்டு கொடுத்துருக்கு. இதுதான் அந்த வேலையை பண்ணி வச்சுருக்கேன். அதான் பார்த்தேன் அது எப்படி சம்மந்தமேலாம் வருவான். நான் அடப்பா இங்கே 39 இதோ இந்த கேமரா தான் நான் போட்டே கொடுத்துருக்கு. நம்ம பேசாமல் வெளியே போய் குதிச்சப்போம், திடீர்னு கீழே இருக்கும்போது வந்தானா நம்ம எடுத்து நட்டு வேறு இந்த கோடு எல்லாமே வேஸ்ட்டாக ஓடு 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 வந்து அங்கே தான் ஈஸ் இருக்கான். டே தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த சைடு உன் வீட்டு பின்னாடி போடான், ஒரு சின்ன வேலை பார்க்க வேண்டியது இருக்கா. இந்த கேமை ரொம்ப பொறுமை, குதிக்கிறத பாருங்களேன், குதிக்கிற ஸ்டைலை மட்டும் விடவே மாட்டான். குதிக்கிற ஸ்டைலை பார்த்தீங்களா, அது மட்டும் கேவலமாக குதிக்கிறான் பாருங்களேன். ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டான், வேறு பாருங்கள் நடக்கிற ஸ்டைல் எல்லாமே மாற்றிட்டான். இதை மட்டும் குதிக்கிற ஸ்டைலை எப்படி குதிக்கிறான் பார்த்தீங்களா, குதிக்கிற ஸ்டைலை மட்டும் மாற்றவே மாட்டான். நம்ம சீக்கிரம் ஆமாம் இல்லை எப்பை சூடுறான் 39 அவ்வளோதான் போ. இவனோட டெய்லி ஹலோ நெய்பர் ஆக்ட் ஒன்று மாதிரி ஆக்கி ஒஜத்தான் ஃபோட்டோ எடுக்கணுமா, ஏண்டா இதுக்காவாடா நான் வந்தேன். அடி இதையும் முடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சாடா. ஸோ இதான் லாங் டைம் முன்னாடி நான் வந்து ட்ரெலிஸா அப்படின்னா ஏதோ ஆராட்டு இருந்து ஏதோ வாங்கிட்டானா, ஏதோ படம் வாங்கியிருக்கானா, அது அந்த படத்தை போய் காமிக்கிறானுங்க, அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை.
ஆக மொத்தத்தில் நீங்கள் உருப்படியே ஒன்று காமிக்க மாட்டீங்க 8 PM. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ மெமரிஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்ட் 2லேயும் நம்ம கொஞ்சம் பார்ட் 2 போடுவோம், அதுலேயும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஏதோ புதுசாக ஏதோ வீடு மாறலாம் செய்யுது. ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பாய் கைஸ்.